வணக்கம். இன்னைக்கு யூபிஎஸ்சி சிசாட் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த T20 கிரிக்கெட் மேட்ச்ல வந்து 3 பிளேயர் வந்து ரன் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த 3 பிளேயர்ல யார் ஹையஸ்ட் யார் லோயஸ்ட்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் ரேஷியோ மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் எடுத்த ரன்ஸும் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஒய் எடுத்த ரன்னோடைய ரேஷியோவும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா y/z இந்த ரேஷியோ ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன கொண்டு வரலாம்? ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட்னு கொண்டு வரலாமா? எக்ஸ் இன்ட்டு இசட்னு சொல்லலாமா? ஓகே. இப்போ கொஷின் என்னென்னா இந்த 3 XYZ அதுதான். இதில் எது பெருசாக இருக்கும் எது சின்னதாக இருக்கும் எந்த வேல்யூ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் தான் இனிஷியலாகவே சொன்னேன் இதில் யார் அதிகம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா பாருங்கள், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு XZ. நீங்கள் ஒய்க்கு எதாவது வேல்யூ எடுத்தாலும் அதை ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் என்ன நம்பர் வருதோ அதை மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வரப்போகுது. இப்போது இங்கே கம்மியாக எடுத்துகிட்டு இங்கே அதிகமாக எடுக்கலாம், இல்லை இங்கே அதிகமாக எடுத்துகிட்டு நான் இங்கே கம்மியாக எடுக்கலாம். எக்ஸ் இசட் ரெண்டு நம்பரில் தான் நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துட்டு ஜெட்டுக்கு கம்மியாக எடுத்தீங்கனாலும் இல்லை எக்ஸுக்கு கம்மியாக எடுத்துட்டு இசட்டுக்கு அதிகமாக எடுத்தாலும் எதாக இருந்தாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 6 அப்படின்னா 1 மினிட், இதுக்கு வந்து 36 அப்படின்னா இதை 4 எடுப்பீங்க இன்ட்டு 9 எடுப்பீங்க. இப்போ எதுக்கு 4 எதுக்கு 9ன்னு யாருக்கு தெரியும்? சரிங்களா? அதனால் cannot be determined is your answer. Thank you.